சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணியில அதிமுக தான் தலைமை அப்படின்னு தான் எடுக்கிற முடிவு தான் இறுதியானது அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பெயர்ல தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துல விவசாயிகள் கூட கலந்துரையாடினாரு. பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவரு தமிழகத்துல கூட்டணி ஆட்சியே இல்ல அப்படின்னும் தங்களுடைய கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னதா சொல்லியிருக்காரு. ஆனா பத்திரிகையாளர்கள் தான் அதனை தவறாக புரிந்து கொண்டாங்க அப்படின்னு விளக்கம் அளிச்சிருக்காரு. அதிமுக தலைமையிலான கூட்டணியில தான் எடுக்க போற முடிவுதான் இறுதியானது அப்படிங்கிற போது பிறகு யார் முதல்வர் ஆவாங்க அப்படின்னு எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறத நீங்களே சொல்லுங்கன்னு பத்திரிகையாளர்கள் கிட்ட எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினாரு. வேணும்னே கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்படுத்தணும் அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா அது முடியவே முடியாது, நடக்கவும் நடக்காதுன்னு சொன்னவரு அதிமுக கூட்டணி பிரம்மாண்ட வெற்றியை பெறும் அப்படின்னும் தங்களுடைய கட்சி தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு.